ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில் அவசரமாக இதை நான் முடிவை எடுத்துட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு யோசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவசரமான முடிவு உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கொண்டு வராதுங்க, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க சந்ததிக்கே பாதிப்பு கொண்டு வருங்க. இதே மாதிரி வேதத்தில் ஒருத்தவங்க அவசரமாக முடிவு எடுத்தாங்க. அவங்க தான் சாராளுங்க. சாராள் தன்னுடைய வாக்குத்தத்தத்திற்கு காத்திருக்காம தன்னுடைய கணவருக்கு ஆகார கொடுத்தது நிமித்தம் ஆகாரும் கஷ்டப்பட்டா, ஒன்றுமே அறியாத அந்த சிறு குழந்தை, பாவம் செய்யாத அந்த இஸ்மவேல் கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்க எடுத்த அந்த அவசரமான முடிவு, யதார்த்தமாக சொன்ன அந்த அவசர முடிவுகள் உங்க குடும்பம் பாதிக்கப்படுதா, உங்க சந்ததியே பாதிக்கப்படுதா? அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க உருவாக்க கூடாதுங்க. இன்றைக்கு அவசரமான ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படிப்பட்ட நேரத்தில் நிதானமாக இருக்கணும், காத்து இருக்கணுங்க. எப்பவுமே நீங்க அவசரமான எடுக்க முடிவு உங்களுடைய தீர்வு கிடையாதுங்க. அது ஒரு புதிய பிரச்சனையோட தொடக்கம் தானே தவிர அது தீர்வை கொண்டு வராது. இன்றைக்கே நிதானமாக முடிவெடுங்க, காத்திருங்க. ஆண்டோட வாக்குத்தத்தத்திற்காக நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். God bless you.